உலக தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, உலக அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் போற்றப்படும் திருக்குறள் உலக தமிழினத்தின் பொக்கிஷம் என நெகிரி செம்பிலான் மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ அமினுடின் அஹ்ருனுக்கு அறிமுகப்படுத்தினார் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி. குணா. முன்னதாக அவர் திருக்குறள் நூலின் வாழ்வியல் தத்துவங்கள் குறித்த விளக்கங்களை மந்திரி பெசாருக்கு எடுத்துக் கூறினார். திருக்குறள் உலக மக்களுக்கு சிறந்த வழிகாட்டு நூலாகவும், நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு நல்லாட்சி புரிவதற்கான வழிமுறைகளையும் போதிக்கும் ஒரு சாசனமாக திகழ்கிறது என்பதை மந்திரி பெசாரிடம் தொடர் விளக்கத்தை அளித்தார். உலகில் 84 நாடுகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய குணா, எந்தவொரு மதத்தையும் சாரா வாழ்வியல் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துக் கூறும் ஒரு புனித நூல்தான் திருக்குறள் என குறிப்பிட்டார். ஒரு சாதாரண மனிதனை சிறந்த மானிடனாக செதுக்கும் வல்லமையை கொண்டதுதான் திருக்குறள் என்பதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதன் ஒரு குரலைத்தான் நாடாளுமன்ற மக்களவை கூட்டத் தொடக்க உரையின் போது நாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேசியதையும் மந்திரி பெசாருக்கு சுட்டிக்காட்டிய குணா, நம் நாட்டின் 2வது பிரதமர் மறைந்த துன் அப்துல் ரசாக்கை வெகுவாக கவர்ந்த நூல் திருக்குறள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திருக்குறள் நூலை தாம் அறிந்துள்ளதாக கூறிய மந்திரி பெசார், அதன் மகத்துவத்தை பற்றி குணா தெளிவுபடுத்திய விவரங்கள் தம்மை வியக்க செய்தது என்றும், அதனை பெற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமீனுடீன் குறிப்பிட்டார். ஆங்கிலம் மற்றும் மலாய் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலை பெற்றுக்கொண்ட மந்திரி பெசார் அமீனுடீன் அந்நூலை படிக்க ஆர்வமாக உள்ளதாகவும், அதனை தமக்கு வழங்கிய குணாவுக்கு நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.